நம்ம கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? கையில நான் எடுத்துறேன். எடுத்துட்டு இப்படி இருக்கு. சரிங்க. இந்த ஃபார்முக்கு நம்ம இப்ப வேலிடேஷன் எழுத போறோம். ரியாக்ட வச்சு எழுத போறோம். ஓகேவா? சரி. இதுல நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஓல்ட் மெத்தட்ல என்ன பண்றோமோ அதே விஷயம் தான் பண்ண போறோம். இது ரியாக்ட் அப்படின்றதால இதனுடைய சின்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? தவே ரைட்டிங் ஆன் கிளிக் ஆன் பட்டனுக்கு எழுதுறதாகட்டும், பிளஸ் ஒரு ஃபங்க்ஷனை இங்க டிக்ளேர் பண்ணிட்டு அதை டிஃபைன் பண்றதாகட்டும், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? நம்ம கோர்ல எழுதுனா அதே லாஜிக் அதே தான். ஓகேங்களா? கோர்ல வந்துட்டு லைக் பட்டன்ல எழுதுவோம். ஓகே, கீழே ஸ்கிரிப்ட் டேக் போட்டு நம்ம அப்படியே ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதிட்டு அதில் என்னென்ன வேரியபிள் வருமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த ரியாக்டில் போகும்போது மட்டும் மூணு விஷயம் மாறும்போது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேஷன் பண்ணிடலாம். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடிங்க்கு போயிடலாம். ஓகேவா? நார்மலா ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்புட் டைப் பட்டன். ஓகேங்களா? இந்த பட்டன்ல நான் ஆன் கிளிக் எழுதுறேன். ஓகேவா? எழுதிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன் நேம்னே போடும். இது நார்மலா நம்ம எழுதக்கூடிய ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக்குள்ளார, ஏன்னா இது ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றதால ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணிட்டு அதே ஸ்கிரிப்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்குவோம். போட்டுட்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷனுடைய நேமு. இந்த இடத்துல நம்ம வேலிடேஷனுக்கான விஷயத்தை எழுதுவோம். ஓகேங்களா? வேலிடேஷன் எதுக்காக எழுத போறோம் அப்படின்னா ஏதோ ஒரு இன்புட் டைப். இப்படி இருக்கு. ஓகேவா? இங்க கிளிக் பண்ணும்போது இந்த ஐடியில வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் எடுக்கும். ஓகேங்களா? லெட் நேம் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு போடும். ஓகேங்களா? நேம் இங்க அதனுடைய வேல்யூவை எடுக்கும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். இதுக்கப்புறமேட்டு வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி பண்ண ஒரு விஷயத்த நான் ஷார்ட்டா பண்றேன். ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ல இஃப் நேம் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்து வேல்யூவை ரெடி பண்ணும். இது நார்மல். இது கோர் மெத்தட்ல இந்த மாதிரி நம்ம வேலையை பார்க்கணும். ஓகேங்களா? கோர் மெத்தட்ல இந்த மாதிரி ரெடி பண்ணும். ஓகேங்களா? இதே விஷயம் தான் அகைன் ஒரு ஃபார்முக்கு இன்புட் டைப் தான் யூஸ் பண்ண போறோம். பட்டன் அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். கண்டிப்பா ஆன் கிளிக் பண்ணும்போது தான் அப்படின்னா நிஜமாவே அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அகைன் ஒரு ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன் எழுதணும், உள்ளார கண்டிஷன் போடணும். எல்லாமே இங்க என்ன நடக்குதோ அதே விஷயம் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரியாக்ட்ல ஓகேவா? இந்த இடத்துக்கு அதே ரெண்டு இதுதான் யூஸ் பண்ண போறோம். என்ன யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த ஆன் கிளிக்க யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா கேமல் கேஸ் ஆன் கிளிக். ஓகேவா? ஃபங்க்ஷன் நேம் இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ்குள்ளார போட்டு வராது. இங்க கர்லி பிரேசஸ். இதை தான் JSX எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஓவராலா சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? JSX எலமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவோம். இங்க ஃபங்க்ஷனுக்கு அகைன் அதே தான் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு போட்டு. ஓகேவா? இங்க ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, ஆன் கிளிக் இந்த மாதிரி கேமல் கேஸ். ஸோ ஒரு டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேங்களா? ஆமா, இங்க ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப நான் டைரக்டா ஆன் கிளிக்னே நான் கொடுத்துட்றேன். அப்ப அதுல ஏதாவது வருமா அப்படின்னா இது வந்து கோர் மெத்தட். ஓகேங்களா? இந்த கோர் மெத்தட்ல தான் நீ ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைப்ரரிக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு லைப்ரரிக்கு
போகணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க நார்மலாவே ஜாவாஸ்கிரிப்ட்லயே நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அவங்க ஒரு லைப்ரரி வச்சிருக்காங்க, ரியாக்ட் அப்படின்ற ஒரு லைப்ரரி எடுத்துட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா இட் ஹஸ் டு ஃபாலோ சம் ரூல்ஸ். ஓகேவா? அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கும். அந்த புரோட்டோகாலை தான் அது ஃபாலோ பண்ணும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். என்னத்தை கிளிக் பண்ண இது ஏதோ ஒயர் மாதிரி கையில் மாட்டுது. ஓகே, ஸோ நமக்கு இங்க ஆன் கிளிக் அப்படின்றது இங்க நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் டேக்குள்ளார நம்ம ஃபங்க்ஷனை எழுத போறோமா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? நம்ம எழுதுறது ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். ஓகேவா? ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அப்படின்றது ஃபங்க்ஷனல் அந்த இடத்துக்குள்ள தான் எழுத போறோம். என்ன இங்க எழுதுறத இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாம ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போறோம். ஓகேவா? இப்போ நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா அதே காம்போனன்ட்ல ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு போகும். எப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுறது அப்படின்னா கான்ஸ்ட். எதுக்காக கான்ஸ்ட் யூஸ் பண்ணணும்? ஏன் வேர்னு போட்டு எழுதக்கூடாதா? ஏன் இதை வச்சு எழுதணும்? கரெக்டா? ஏன் இதை வச்சு எழுதணும்? எதுக்காக கான்ஸ்ட் வச்சு எழுதுனா நல்லது அப்படின்றாங்க. ஹலோ, கான்ஸ்டோட யூசேஜ் என்னது? பேசுறது கேக்குதா கேட்கலையா? அது சிங்கிள் டைம்ல நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ தப்பி தவறி கூட நம்ம எழுதுற கோட்ல வந்துட்டு திரும்ப ஒரே ஃபங்க்ஷன் நேமை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கான்ஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால கான்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா? இங்க ஃபங்க்ஷன் நேம் போறதுக்கு பதிலாக கான்ஸ்ட்னு போட்டு எழுதும். ஓகேங்களா? பிளஸ் இந்த இடத்துல இந்த கர்லி என்ன சொல்ற ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் பிளஸ் இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆரோ மாதிரி ஒன்று விட்டுட்டு, ஓகேங்களா, அதே தான் முன்னாடி பின்னாடி ஒரு புல்லட் மாதிரி ஒன்று வரும். ஓகேவா? இதுதான் ஆரோ ஃபங்க்ஷன். இதுக்குள்ளதான் நம்ம எழுதப்போம். இதுக்குள்ளதான் எழுதப்போம். என்ன எழுத போறோம்? ஆன் கிளிக் பண்ணும்போது எழுதியாச்சு, ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் டிக்ளரேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல அண்ணா ஏன்னா நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் எழுதாம இங்க ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுறோம். இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? அட்வான்டேஜ் அப்படின்றதுனா ஸ்பீடு தான். ஓகேவா? இது வந்து கோர். ஓகே, ரியாக்ட்ல இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனா ரியாக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா விஷயமே வந்து கேமல் கேஸ்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை செட் பண்ணியாச்சு. இப்போ நாளைக்கு நீ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்றேன்னு வச்சுக்கோயேன், அந்த ஃப்ரேம் ஒர்க்ல வந்துட்டு உனக்கு எப்படி வேணுமோ நீ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க C++ கோட்ல நீங்க இதை நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, பட் C++ல வந்துட்டு int a equal to 10, int a b equal to 15 இப்படி கொடுத்துட்டு c equal to a plus b இந்த மாதிரி கொடுத்தா அவுட்புட் உங்களுக்கு என்ன வரும் நீங்க நினைக்கிறீங்க? அவுட்புட் வருமா? எக்ஸாம்பிள் c ல வந்துட்டு print r சி அப்படின்னு கொடுத்தா அவுட்புட் வருமா? வராது. ஏன்னா அது ஒவ்வொரு ஸ்டேட் மட்டுமே டெர்மினேட் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி நிற்கும். கரெக்டா இல்லையா? டெர்மினேஷன் ஆயிருக்கணும். அதுக்கு தெரியணும்ல, லைக் ஏ ஈக்குவல் டு இதோட இது முடிஞ்சு போச்சு, பி ஈக்குவல் டு இதோட இது முடிஞ்சு போச்சு. அது வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். நீங்க இதை கொடுத்தாதான். இதே நீ ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வா, இது ஒர்க் ஆகுமானா தாராளமா ஒர்க் ஆகும். ஓகேவா? அப்ப ஏன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கு, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்
வேற மாதிரி இருக்கு அப்படின்னா அவன் ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்றான். அவன் இதுக்கே நமக்கு இஷ்யூவை சொல்லிடுவான், இந்த லைன்ல எரர் இருக்கு, நீங்க டெர்மினேட் ஒழுங்கா பண்ணல அப்படின்ட்டு. அது ஒழுங்கா பண்ணலன்னு சொல்ல தெரிஞ்ச அவனுக்கு அது அந்த இடத்துல டெர்மினேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பானான்னு கேட்டா ஆட் பண்ணிக்க மாட்டான். ஓகேவா? அதனால இப்ப இவங்களுடைய ஸ்ட்ரக்சர்ல நீங்க டெர்மினேஷன் சிம்பிள் போட்டாதான் ஒர்க் ஆகும். இங்க நீ போடலனாலும் ஒர்க் ஆகும். நீங்க வேற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் பாருங்க, அது டெர்மினேஷன் கொடுத்தாலும் கொடுக்கனாலும் ஒர்க் ஆயிடும். ஆனா ஒரு சில லாங்குவேஜுக்கு அந்த மாதிரி இருக்கு. அப்ப அவனுடைய ரூல்ஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுது. இங்க ரியாக்ட்லயும் அதே மாதிரி தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது எல்லாமே ரியாக்டோட இருக்கக்கூடிய ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட் எல்லாமே ரியாக்டோட இருக்கக்கூடிய ஒண்ணு. அப்ப ஸ்பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி நம்மளுடைய கோர் மெத்தடோடைய இந்த மெத்தடுக்கு தான் ஸ்பீடா அதிகமா இருக்கும். இது பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஃபார் லூப்புமே சுத்த தான் போகுது, மேப்புமே சுத்த தான் போகுது. அப்புறம் அது மட்டும் எதுக்குன்னா அப்படின்னா, ஃபார் லூப்ல நீ எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு அரேவை இது பண்ணணும். மேப்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி ஃபார் லூப் அப்படின்றது ஸ்ட்ரிங்குக்கும் ஒர்க் அவுட் ஆகும், அரேக்கும் ஒர்க் அவுட் ஆகும். மேப்ன்றது ஒன்லி ஃபார் அரே. அப்ப இதனுடைய விஷயம் வந்து ரொம்ப கன்ஸ்டைனா இருக்கும். இது வந்து அரேக்காக மட்டும்தான். அப்ப வர்றது கண்டிப்பா அரே தான். அதுல எந்த ஒரு கண்டிஷன் செக்கிங் தேவை, டக்கு 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 டக்குன்னு அதனுடைய வேலையை முடிக்கணும்ன்றதுக்காக தான் ES6ல அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வரும். புரியுதா? அவங்க என்ன மெத்தட் சொல்றாங்களோ அதே விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணா பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா? அதனாலதான் இந்த ஆன் கிளிக்ல ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது மஸ்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இதுல ஒன்னும் பெருசா நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஃபங்க்ஷன் நேம் போறது பதிலா ஃபங்க்ஷனுக்கு பதிலா கான்ஸ்ட்ன்றது யூஸ் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க டூப்ளிகேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. அகைன் ஃபங்க்ஷன் நேமு, ஓகேங்களா? இந்த பேராமீட்டர் இந்த இது போறதுக்கு முன்னாடி அந்த புல்லட் மாதிரி ஒரு போட்டு அது உள்ளார போட போறீங்க, அவ்வளோ. இப்ப நமக்கு இதுல எது உங்களுக்கு காமனா இருக்காது அப்படின்னா, இங்க document.getElementById அப்படின்றது நீங்க இதை வச்சு எடுத்துருவீங்க. ஓகேங்களா? இந்த இதை வச்சு நீங்க வேல்யூ எடுத்துருவீங்க, இந்த ஐடியை வச்சு நீங்க வேல்யூ எடுத்துருவீங்க. இப்போ மூணாவதா ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஐடியை வச்சு நம்மளால வேல்யூ எடுக்க முடியுமா அப்படின்னா, இப்ப அந்த இடத்துல தான் நமக்கு இது வரப்போம். இப்ப நம்ம மூணாவதா பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஸ்டேட் வேரியபிள்ன்றது யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா, ரியாக்ட் பேக்கேஜ் கொடுக்குது. இந்த ரியாக்ட் பேக்கேஜ் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா, டிஃபால்ட் நோட் மாடியூல்ஸ்ல வந்துருக்கும். டிஃபால்ட்டாவே நோட் மாடியூல்ஸ்ல இந்த பேக்கேஜ் வந்துருக்கும். நம்மளுடைய package.jsonல போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரியாக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? சரி, இந்த ஸ்டேட் அப்படின்றது என்னன்னா அப்படின்னா, ஸ்டேட் வந்து ஹார்ட் ஆஃப் த காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஹார்ட் ஆஃப் த காம்போனன்ட் அப்படின்னா, இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட். இந்த காம்போனன்ட்ல நடக்கக்கூடிய வேலிடேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்டேட் வேரியபிள் பார்த்துக்கும். இந்த ஸ்டேட் வேரியபிள் பார்த்துக்கும். அதாவது இது வந்து ஒரு தனி கூலிப்படன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன செய்வார் அப்படின்னா, உனக்கு எத்தனை வேரியபிள் வருது? 4 வருதா? சரி, 4த்துக்குமே நான் வேரியபிள் கொடுக்குறேன். இந்த ரியாக்ட் பேக்கேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீ ஃபங்க்ஷன்ஸை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லுவோம். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஓவராலாக சொன்னது. இப்போ நம்ம கோடிங்கில் பார்ப்போம். ஹார்ட் ஆஃப் த காம்போனன்ட் அப்படின்னா என்ன ஏது அப்படின்றத நான் இப்போ பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல 4 இது இருக்கு. சப்மிட் பண்ணும்போது எனக்கு இதில் வேல்யூ இருக்கா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதில் நேம் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். இண்டிவிஜுவல் யூனிக்காக தான் இருக்கு. ஓகேவா? இல்லைனா ஐடின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, 4த்துக்குமே ஸ்டேட் வேரியபிள் யூஸ் பண்ணிக்க போறேன். எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரதான் கான்ஸ்ட் நேம் செட் நேம். ஓகேவா? இதை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, யூஸ் ஸ்டேட்னு கூடிய இவர் கொடுக்குறாரு. யூஸ் ஸ்டேட் இமெயில் set email subject message subject
செட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேரியபிள் கிரியேட் பண்ணும். சரி, இந்த நேம்ன்றது ஓகே, இது என்ன செட் நேம். இமெயில்ன்றது ஓகே, அது என்ன செட் இமெயில். சப்ஜெக்ட் மெசேஜ் இது எல்லாத்துக்குமே ஏன் செட்னு ஒன்று வருது அப்படின்னா இதில் தான் வேல்யூ வந்து உட்கார போகும். ஓகேவா, அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா, யூஸ் ஸ்டேட்னு போட்டு இந்த மாதிரி எம்டியாக கொடுத்துருக்கீங்களே அப்படின்னா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இதனுடைய மீனிங் மட்டும் நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த யூஸ் ஸ்டேட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். யூஸ் ஸ்டேட் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ரியாக்ட்ல இருந்து இம்போர்ட் யூஸ் ஸ்டேட்ல இருந்து இப்போ வரும். ஓகே, இப்போ இதனுடைய மீனிங் ஃபர்ஸ்ட் இந்த 3 நான் ஹைட் பண்ணிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் லைனுடைய மீனிங் என்ன அப்படின்னா கான்ஸ்ட் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன், அரேவா டிக்ளேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேமு, அடுத்தது செட் நேமு, யூஸ் ஸ்டேட் அப்படின்றது மூலமா தான் நான் வாங்குறேன். ஓகேவா, எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துக்காக. ஓகேவா, இந்த ரெக்யூட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ரெக்யூர்டு தேவை கிடையாது. ஓகேவா, இப்போ வேல்யூ அப்படின்ற ஃபீல்டை எடுத்துக்கலாம். வேல்யூவில் இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங்குக்குள்ளார வரவே கூடாது. இந்த கர்லி பிரேசஸை போட்டு இந்த நேமை எடுத்து இங்கே போட்டுக்கணும். ஓகேவா, வேல்யூ நேம். ஓகேவா, இங்க எம்டியா விட்டுருக்கீங்களே, இங்க அது எதுக்காக அப்படின்னா இனிஷியலா உள்ளார வரும்போது நேம்ல எந்த வேல்யூ இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் இது. இப்ப நேம்ல இங்க ஏதாவது வேல்யூ இருக்கா? எதுவுமே கிடையாது. அதனால இங்க எதுவுமே வேல்யூல இல்லை. ஆனா எப்படின்னா அங்க வேல்யூ கொடுத்தா வந்துருமா அப்படின்னா சும்மா கொடுத்துக்கோம், வெங்கி அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்ப இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா நேம்ல வெங்கி அப்படின்றத டிஃபால்ட்டா செட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா இங்க வெங்கி அப்படின்றது இருக்கும். சூப்பர். இப்போ நான் போய் வேற ஏதாச்சும் வெங்கி சேகர் நான் ஏதாவது ஒன்று டைப் பண்றேன், சவுண்டு கேக்குதா? நான் டைப் பண்றேன், அங்க அப்டேட்டே ஆகல. இன்னும் நான் டைப் பண்ணா அப்டேட் ஆகணும்ல அப்படின்னா டைப் பண்றேன், ஆனா அப்டேட்டே ஆகல. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டேட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் கடைசி வரைக்கும் இங்க வரும். அப்ப நான் இனிஷியலா இங்க நான் ஒரு 5 இங்க ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நேம் தான் எப்பயுமே வருமா? அப்ப யூசர் வந்து டைப் பண்ணும்போது அங்க சேஞ்ச் ஆகாதா அப்படின்னா சேஞ்ச் ஆகும். எப்ப நீங்க இந்த செட் நேமை வச்சு நீங்க நேமை மாத்திக்கிறீங்களோ அப்ப மாறும். எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு சும்மா இங்க சப்மிட் பட்டன் இருக்கா, இந்த பட்டன்ல ஒரு ஆன் கிளிக் எழுதும். ஆன் கிளிக் எழுதிட்டு டம்மி ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுது. ஓகேவா, இது வந்து டம்மி ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டு நான் இந்த இடத்துல கான்ஸ்ட் ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டம்மி ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த நேமும் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த நேமே சேஞ்ச் ஆகும். எப்படி நான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இப்ப இது இந்த நேம்ல தான் வெங்கி அப்படின்றது இருக்கு. ஓகேவா, இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா நம்ம நார்மல் மெத்தட் பார்ப்போம். வெங்கி அப்படின்றத சேகர் அப்படின்னு மாத்து அப்படின்னு நான் சொல்றேன். இது நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்காது. என்னன்னா அதான் நேம்ன்றது சேகர்னு மாத்தியாச்சு, டிஃபால்ட்டா வெங்கின்னு இருக்கு. இப்ப நேம்ன்ற இடத்துல சேகர்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்க சேகர் அப்படின்றதான வரணும் அப்படின்னா செக் பண்ணு. அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள். கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு நீங்க அசைன்மெண்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு வருது. அதனாலதான் நான் வரல. நீங்க அதை வேறன்னு கொடுத்து பாருங்க. வேறன்னு கொடுத்து சேஞ்ச் ஆகுதான் பார்ப்போம். ஆகல, ஒன்றும் வேலைக்கு ஆகுது. இப்போ வரும் பாருங்க. வரல. நான் கொடுக்குறேன் நேமோட வேல்யூ as per ரூல். இங்க பாருங்க console.log போட்டுருவோம். இது குழப்பமா தான் இருக்கும். நேம் ஓகேங்களா, நேம்ல என்னையா சேகர் இங்க வருது ஆனா இந்த இடத்துல வர மாட்டேங்குது அப்படின்னா வராது.
அதுதான் இந்த ஸ்டேட் வேரியபிளுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்ப எப்படி தானே சேஞ்ச் பண்ணுவீங்க? உங்களுடைய வேல்யூ டிஃபால்ட்டா வெங்கின்னு இருக்கு, அது எப்பயுமே வெங்கியா இருக்குமானா பக்கத்துல அதுக்குதான் ஒரு அடியாள் இருக்காரு. ஓகேவா? இது டிஃபால்ட்டா இங்க இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்துட்டு போய் காட்டுறது. ஓகேவா? இது ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்டேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, எப்படி அப்படின்னா செட் நேம்ல இருக்கா, இது ஒரு மெத்தட். செட் நேம்ல இப்படி போட்டு இப்படி போடுறது. செட் நேம் சேகர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப நான் கிளிக் பண்ணனா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டிஃபால்ட்டா வெங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் கிளிக் பண்ணும்போது நேமை சேஞ்ச் பண்ணிடுறேன், செட் நேமை சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க, இப்ப நேம்னு இருக்கா, ஹெட்டர் தலைவலியா இருக்கு. இப்ப இங்க இருக்கா, இப்ப நான் கிளிக் பண்ணா சேகர்னு மாறிடுச்சா? எப்படின்னா அது மாறுச்சு அப்படின்னா அதுதான் யூஸ் ஸ்டேட்டோடைய ஸ்பெஷாலிட்டி. இப்ப நீங்க வேல்யூவை இந்த ஒரு மெத்தடுக்கு தேவையான இதை தான் ஹார்ட் ஆஃப் த காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் ஆஃப் த காம்பனன்ட் அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம்ல ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும், வேலிடேஷன் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நீங்க ஸ்டேட் வேரியபிளை தான் யூஸ் பண்ணணும். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரியாக்ட் மூலியமா அந்த பேக்கேஜ்ல இருந்து யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்குள்ளார நீங்க இந்த மாதிரி எம்டியா கொடுத்தீங்க அப்படின்னா வேல்யூ எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா இப்ப எதுவுமே இருக்காது. இப்ப நான் கிளிக் பண்ணா எனக்கு இங்க வேல்யூ போயிடுது. எப்படின்னா அப்படின்னா நான் செட் நேம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு நார்மலா தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப a equal to 10, let b equal to 20, let a equal to 15. ஓகே, இப்போ நான் console.log a போட்டா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? நீங்க என்ன வேல்யூ சொல்லுவீங்க? என்ன வேல்யூ வரும்? முதல்ல கோர் மெத்தட்ல இருந்தே சொல்லுங்க. இப்போ a அப்படின்றத பிரிண்ட் பண்ணா என்ன வேல்யூ வரும்? 15. ஷூர்? எத்தனை பேர் 15ன்றீங்க? கை தூக்கு. நான் 10ன்னு சொல்றேன். ஓகே, செக் பண்றோமா? எத்தனை பேரு? கான்ஃபிடென்ட். ஏ வந்து உங்களுக்கு 15 வருது. வேர் யூஸ் பண்றேன், ஏ 15 வருது. ஷூரா? ஓகே, அப்படியே கையை தூக்கிட்டு யார் யாரு 10 சொல்றது? நம்ம கூட்டம் யார் யாரு? கை தூக்க. தீபிகா, கள்ள ஓட்டுனா போடக்கூடாது. ஸ்ரீமா உனக்கும் தான். முருகன், அஷ்மிதா, இவங்க 2 பேர் மட்டும்தான் என் கட்சி. என்னங்க நான் சும்மா சொன்னேன், நானும் ஃபர்ஸ்ட் கேட்கணும் அவங்க கட்சி தான். எப்படிமா 10 வரும் நீங்க சொல்றீங்க? ஐஷு நான் எங்கடா சொன்னேன், நீ தானே வாங்கிட்டு போன இல்லையா? ஏமா இது கோர் இதுதானே. வேற ஏ வந்து ஃபர்ஸ்ட் 10, அடுத்தது ஏ வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அப்ப ஏல லாஸ்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வரும். ஓகேங்களா? 15 தான் வரும், 10 வராது. ஏன்னா அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப 15 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சரி. எதுக்கு இப்ப இது ஹையஸ்ட் வேல்யூ தான் வருமானா? புரியல. இப்போ 10 அதுக்கப்புறம் a is equal to 15 இருக்கு. ஹையஸ்ட் வேல்யூ வருமா இல்ல அதுக்கு அடுத்து என்ன அப்டேட் ஆகுதோ அது வருமா? என்னடா போங்க இருக்கு. இப்ப எது ஹையஸ்ட் வேல்யூ? 10, அதனால 10 வரும்ன்றியா? அதான் நான் கேக்குறேன். டேய் என்னடா கேக்குற? இது பார்த்தா எப்படி தெரியுது? வேல்யூ அசைன் தானே பண்றாங்க. எப்படி ஹையஸ்ட் லோவஸ்ட்ன்றத பிரிச்சுன்னு கேக்குறேன். a is equal to 10, அப்புறம் அதுக்கப்புறம் b வருது, அதுக்கப்புறம் திருப்பி a is equal to 5 வருது. இப்ப 5 வருமா? ரியல் டைமா உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீ 5,000 ரூபாய் செலவு பண்ணிட்ட. இப்ப எவ்வளவு இருக்கும்?
5000 ரூபாய் தானே இருக்கும். கரெக்டா என்ன இருக்குமோ அதுதானே இருக்கும். அதே கணக்கு தான். இனிஷியலா 10,000 10 அப்படின்றத அப்படியே கொடுக்குறாங்க. ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்தால திரும்ப ஏவோட வேல்யூ 5ன்னு மாறுது. அப்ப கடைசியா என்ன இருக்கோ அதுதான். புரியுதா? இந்த வேல்யூ தான் வரும். ஓகேண்ணா ஓகே. ஓகே சரி, இது நம்மளுடைய கோர் மெத்தடு. எனக்கு இதுக்கு ஆன்சர் மஸ்டே தெரியும். ஓகேவா? லாஸ்டா 15 தான் வரும்ன்றது தெரியும். சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா? 15 தான் வரணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ நேம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் வெங்கி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இடத்துல console.log நேம். ஓகே, இந்த இடத்துல நேம் என்ன வரும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த நேமை தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன வேல்யூ வரும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லு, வரும் வராது சொல்ல. வெங்கி வரும்னா வெங்கி. அப்படி சொல்லு, பேசு. வெங்கி, ஏன்னா அதான் வேல்யூ இருக்கு, அதுதான் வரும். சரி, யார் சொன்னது? ஸ்ரீமாவா? ஐஷா? தீபா? மாலினியா? நித்யாவா? ஏய், யாரா சொன்னது? சரி ஓகே, இப்ப நான் செட் நேம்ல ஐஷு அப்படின்றத அப்டேட் பண்றேன். இப்ப எனக்கு வெங்கி வருமா இல்ல ஐஷு வருமா? ஐஷு வரும். ஐஷு அப்படின்றவங்க கை தூக்குங்க. பிரதீப், தீப்ஸ், முருகன், நித்யலட்சுமி, சுரேஷ். அதான் போனா ஒரே பக்கம் போகுது. நான் இப்ப வெங்கி நான் சொல்றேன். சில பேர் ரெண்டுத்துக்குமே தூக்காம இருந்தீங்கன்னா கொன்றுவேன். சரி ஓகே, வெங்கி அப்படின்னு சொல்றோம் கை தூக்க. 6 பேர் நான் பார்த்துட்டேன். வெங்கி பத்தியா? பிரதீப கள்ள ஓட்டு நான் பாக்கலண்ணா. பாக்கலையா? கேட்கணும்டா. மாலினி அண்ட் ஐஷு வந்து வெங்கி வரும்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது திரும்பவும் காட்டுறேன். நேம் வெங்கி. இதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் செட் நேம் பண்ணாம நான் ஆன் கிளிக் பண்ணேன், அப்ப வெங்கி வரும்னு சொன்னீங்கன்றது ஓகே. பட் இந்த டைம் செட் நேம் கொடுத்து ஐஷுன்னு மாத்திட்டேன். அதாவது நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப என்ன வரும்னு கேட்டிருக்கேன். ஐஷுவா வெங்கியா? மாலினி மட்டும் என் கட்சியில இருக்க பாரி. ஓகே, யாருமே கிடையாது, எல்லாருமே ஐஷு வரும்ன்றீங்க. ஓகேவா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த டைம் வெங்கி அப்படின்றதான் வரும். ஏன்னா இங்கதான் நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டோமே, அப்டேட் ஆன வேல்யூ தானே வரணும். அப்படின்னா இங்க பாருங்க, வெங்கி இருக்கா? வெங்கி தான் வருது. இந்த இடத்துல ஐஷு வந்துடுச்சு. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். திரும்பவும் சொல்றேன். ஓகேவா? ஸ்டேட் வேரியபிள் நீங்க இங்க இனிஷியலா லைக் இதை நீங்க இப்படி கூட நம்மளுடைய கான்செப்ட் எடுத்துக்கோ. லெட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு வச்சுக்கோ. இப்ப லெட் ஏ ஈக்குவல் டு 5. இப்ப லெட் ஏ ஈக்குவல் டு ஏ வாட் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்னா, ஏன்னா 10ன்னு முதல்ல இருந்துச்சு, அடுத்தது 5ன்னு வந்துச்சு, 5 தானே வரும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அதுதான் கரெக்டும் கூட. ஏன்னா இது நார்மல் டிக்ளரேஷன். ஓகேவா? ஆனா இங்க நம்ம யூஸ் பண்றதுன்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேட் வேரியபிள். ஓகேவா? இந்த ஸ்டேட் வேரியபிள் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, அப்டேட் பண்ற மெத்தடுக்கு முதல்ல கொடுக்காது, ரிட்டர்ன் மெத்தடுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுக்கும். அப்படின்னா என்ன புரியவே இல்லையே அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க நேம இப்ப நீங்க இந்த இடத்துல நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. 11வது லைன்ல நேம சேஞ்ச் பண்ணிட்டீங்க. 12வது லைன்ல என்ன நேம் இருக்கும் அப்படின்னா வெங்கி அப்படின்றதான் இருக்கும். ஏன்னா ஐஷு தானே வரணும் அப்படின்னா அப்படி வராது. இதனுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு அப்படின்னா ரிட்டனுக்கு. ரிட்டன்ல இந்த நேம் எங்க இருக்கோ அங்க அப்டேட் ஆயிடும். ஆனா நிஜமாவானா அப்படின்னா இப்ப இந்த console.log எடுத்து இங்க போட்டு இந்த இடத்துல console.log ஆடுங்க. இந்த இடத்துல console.log யூஸ் பண்ணுவாங்க.
ஓகே, சும்மா ரிட்டர்ன்ல நான் நேமை பிரிண்ட் பண்றேன். ரிட்டர்ன்ல நேமை பிரிண்ட் பண்றேன். ஒரு மெத்தட்ல போடுவாங்க. சரி, ஓகே. இப்போதைக்கு ரிட்டர்னுக்குள்ளார நேம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. ஓ மை காட், கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அது ஃப்ராக்மெண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்றது போல. ஓகேவா? ஏன்னா இது நேம் அப்படின்னு கொடுத்தா பேரண்ட் யாருன்னு தெரியாதுல்ல. தெரியாம ஓகே. இப்ப பாருங்க, நேம் வெங்கின்னு இருக்கு. ஓகேவா? இதனுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் தான். அப்ப இனிஷியலா இங்க போய் பாத்தீங்க அப்படின்னா வெங்கி அப்படின்றது இருக்கு. ஓகே, நான் இப்ப ஆன் கிளிக்ல பண்றேன். ஆன் கிளிக்ல கிளிக் பண்ணும்போது இதனுடைய வேல்யூவை நான் ஐஷு அப்படின்றத சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? ஐஷு அப்படின்னு சேஞ்ச் பண்ணா இது எந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிளா இருக்குமோ ரிட்டர்னுக்குள்ளதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம இங்க console.log போட்டு நேம் அப்படின்றத செக் பண்ணுவோம். இனிஷியல் நேம் வெங்கி, அப்டேட் பண்ணா ஐஷு அப்படின்றது இங்க பிரிண்ட் ஆகணும். ஆனா இது என்ன செய்யும் அப்படின்னா பழைய வேல்யூ என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கும். பழைய வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் கொடுக்கும். ஆனா புதுசா இந்த வேல்யூ அப்டேட் ஆச்சு யாருக்கு நான் கொடுக்கும் அப்படின்னா செட் நேமோடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதான் செட் ஸ்டேட்டோடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு அப்படின்னா ரிட்டர்ன். அப்ப இந்த இடத்துக்கு தான் வருமே தவிர்த்து இந்த லைனுக்கு வராது. இப்ப பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். கன்சோல் இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சிடலாம். ரெஸ்பான்சிவ் தேவையில்லையா? இப்ப நான் கிளிக் பண்ண உடனே இங்கேயும் இங்கேயும் ஐஷுன்னு வரும், இந்த இடத்துல மட்டும் வெங்கின்னு வரும். ஐஷுன்னு வந்துச்சா, ஐஷுன்னு வந்துச்சா, வெங்கின்னு வந்துச்சு. இதுதான் லாஸ்ட். ஓகேவா? இந்த இடத்துல செட் நேம் பண்ணியிருக்கேன். ஆனா இங்க எனக்கு வந்தது என்னவோ பழைய வேல்யூ. இது யாருக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கு இல்ல, இந்த இடத்துக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அப்ப இது எங்க வேல்யூ நமக்கு எடுத்து வந்து கொடுக்குது அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ அப்படின்ற இடத்துல நேம் யூஸ் பண்ணதால அந்த இடத்துக்கு போயிடும். ஓகேவா? ஓகேவா இல்ல?